இல்லை இன்னைக்கு லெட்டரா? சரி ரைட்டு. ஜெயராணி, நீ பெரிய பருப்பாக இருந்தால் உங்கள் கடைக்கு பக்கத்தில் இருக்கிற நெட் சென்டரில் போய் துவரம் பருப்பையும் உளுத்தம் பருப்பையும் ஜெராக்ஸ் எடுத்து தாங்கன்னு கேளு. துவரம் பருப்பையும் உளுத்தம் பருப்பையும் ஜெராக்ஸ் எடுத்து தாங்கன்னு கேளு. அந்த அக்கா ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்தா அந்த அக்காவுக்கு 100 ரூபாயை கொடு. சரிங்களா, பண்ணிடுவோம். ஏற்கனவே அந்த அக்கா வந்து மிஷின் ரிப்பேராக இருக்குது, இப்போ தான் ரிப்பேர் பண்ணேன் வச்சேன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து குழம்பிட்டு இருந்துச்சு. இப்போ என்னென்னா உளுத்தம் பருப்பையும் துவரம் பருப்பையும் ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்குறீங்க. சரி ரைட்டு, செஞ்சுருவோம். சரி ரைட்டு, அந்த லெட்டர் போட்டவனுக்காக பண்ணிடுவோம். போய் எடுத்து பார்ப்போம். அந்த அக்கா செருப்பால் அடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது? சரி சின்னக்கா, என்னங்க ஜெராக்ஸ் எடுத்தாங்க? நிறைய இருக்குது, பார்த்து எடுங்கண்ணா. தனித்தனியாக எடுங்க, தனித்தனியாக எடுங்க. ஜெராக்ஸ் எடுத்து கொடுங்க, தனித்தனியாக எடுத்து கொடுங்க. நோய் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினச்சிருக்கிறல்ல நீ? இல்லை ஏதோ அந்த அக்கா நல்ல குணமாக இருக்க போய் எதுவும் சொல்லலை. சரி ஏன்னா இதில் எடுக்க முடியாதா அப்படின்னு சொல்லிடுச்சு. சிரிச்சுக்கிட்டே சரின்னு சொல்லிட்டு அக்கா சிரிச்சுக்கிட்டே நான் போயிட்டாருன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஒரு பொண்ணால் முடியாதது எதுவுமே கிடையாது. உதாரணத்துக்கு எங்கள் கடைக்கு பக்கத்தில் இருக்கிற அக்கா கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறி இப்போ இந்த ஏரியாலேயே ஃபஸ்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி எப்போவுமே அந்த அக்கா இருக்கணும். அக்காவுக்கு சல்யூட். அக்கா மேலும் உயர்க. ஒரு பொண்ணு நினச்சா எதையுமே சாதிக்க முடியும். அதை நிரூபித்து காமிச்சிருச்சு. ஒரு பொண்ணு நினச்சா எதையுமே சாதிக்க முடியும். நீங்களும் ஏதாவது ஒன்று முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் முன்னாடி வருவீங்க. அந்த அக்கா ஒரு உதாரணம். அக்காவுக்கு சல்யூட்.